Hello all, welcome to J Talks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 ஹேபிட்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரவங்க ஸ்டீஃபன் ஹாக்கி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், லியோனார்டோ டா வின்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ இவங்க நம்ம கண்ணுக்கு இன்டெலிஜென்ட்டாக தெரியறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 1, கியூரியாசிட்டி. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க ரொம்ப கியூரியாசிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அதுக்கு ஓவராக கியூரியாசிட்டி காட்டுறது, புதுசாக ஒரு கேள்வி கேட்குறது, அதுக்கு புதுசாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நியூட்டன் ஒரு கிரேசியான ஒரு கொஸ்டின் கேட்டார். ஆப்பிள் ஏன் நம்ம தலையில் விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேசியான கொஸ்டின் கேட்டனால அவர் இப்போ ஒரு அறிவாளியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கிளாஸ்லேயோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ நீங்கள் தான் ஆன்சர் அதிகமாக பண்ணுறீங்க, நீங்கள் தான் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் கியூரியாசிட்டியான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 2, சால்விங் எபிலிட்டி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா சால்விங் எபிலிட்டின்றது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு தேவையான ஆன்சர் நம்ம தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதான் சால்விங் எபிலிட்டி. இப்படி தான் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு கேள்வி, கேன் வி ட்ராவல் பேக் இன் டைம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கொஸ்டின். அவர் பயங்கரமான ரிசர்ச்க்கு அப்புறம் ரிலேட்டிவிட்டி தியரி மூலியமாக டைம் ட்ராவல் சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல கொஸ்டின் கேட்டால் மட்டும் பார்த்தாது, அதுக்குரிய ஆன்சரே நல்லபடியாக நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்றதான் சால்விங் எபிலிட்டி. ஸோ இந்த சால்விங் எபிலிட்டி உள்ள பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆன்சர் சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதோட அவங்க விட்டுற மாட்டாங்க. அதை எப்படியாவது அவங்க ஃபைன் பண்ணி கொடுக்குறது தான் அவங்களோட சால்விங் எபிலிட்டி. இவங்க தான் இன்டெலிஜென்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 3, குட் மெமரி. இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது குட் மெமரி. அப்படிதான் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய கற்றுக்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம், ஞாபகம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கற்றுக்கிறது, அவங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட பிரெயினை பவர் ஆக்கி, ஸோ இதனால தான் அவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு மெமரி பவர் இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறது மூலியமாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா பசில்ஸ் கேம், செஸ் போர்டு, ரீடிங் புக்ஸ், லேர்னிங் நியூ திங்ஸ் அண்ட் பிளேயிங் மெமரி கேம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் பிரெயினை நீங்கள் ஆக்டிவ் ஆக்கலாம், உங்கள் மெமரி பவர் ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 4, கண்டினியூஸ் லேர்னிங். ஏன் இன்டெலிஜென்ட்டான பீப்புள் நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க அப்படின்னா அவங்க கண்டினியூஸ் லேர்னிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா அதோட விடாமல் அதுக்கடுத்து என்ன படிக்கலாம், அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறனால தான் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறனால தான் உங்களுக்கு புது புது தாட்ஸ், புது புது ஐடியாஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், எப்படி நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். இதில் கோல் ஓரியன்டான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கோலுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் படிப்பாங்க. பட் ஆனால் இன்டெலிஜென்ட் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காண்டி அவங்களால என்னென்னலாம் படிக்க முடியுமோ அது எல்லாமே அவங்க படித்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதனால தான் அவங்க நம்மளுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 5, அடாப்டபிலிட்டி. இந்த பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தாலும் அவங்க அந்த விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி இன்டெலிஜென்ட்டான பீப்புள்ஸ் தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி அவங்க அடாப்டாக இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வராது, அவங்க எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி மூலமாக அவங்க நிறைய இன்னும் லேர்ன் பண்ண முடியும். அது போக நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். என்றைக்குமே அவங்க லைஃப்பில் அவங்களோட ப்ராப்ளம்க்கு அவங்களே சொல்யூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேபிட் நம்பர் 6, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட கம்யூனிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம இன்டெலிஜென்ட்டாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரியறதுக்கு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டெலிஜென்ட்டான பர்சன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேச மாட்டாங்க, என்ன பேசணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பேசுவாங்க. ஸோ அவங்க தான் இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் இன்டெலிஜென்ட் பர்சனுக்குரிய 6 ஹேபிட்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த 6 ஹேபிட்ஸில் உங்கள்கிட்ட என்னென்ன ஹேபிட் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல். லெட் வி ஆல் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.